அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா மகர ராசி. மகர ராசி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ராசி. இதனோட அதிபதி பார்த்திங்களா சனி பகவான். சனி பகவான் இந்த டைமில் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரன் இணைவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. குழந்தைகளோட கல்வி நல்ல முன்னேற்றத்தில் நல்ல ஒரு செய்தியானது இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே நீங்கும் வகையில் தான் இந்த டைமானது அமைஞ்சிருக்கு. பணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைம் உங்களுக்கு பல வழியிலுமே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, இவங்களுக்கு பலம் என்ன பலவீனம் என்ன, இந்த டைமில் இவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிலவக்கூடிய கிரகங்களில் பெரும்பாலானது எல்லாமே சாதகமான இனத்திலேயே இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாகவே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடந்தாவே 7.5 சனியோட பிடியிலிருந்து முழுமையாக மகர ராசிக்காரர்கள் விடுபட்டு இருப்பது பல வழியிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு விரிவான இந்த பங்குனி மாதத்தில் ராசி பலன்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, இவங்களுடைய குடும்பம் திருமணம் காதல் இது எல்லாம் எப்படி அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தோட தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். 10 நாளுக்கு பிறகு குடும்பம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனைத்துமே இணக்கமாக மாறக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. இருந்தால் கூட 7.5 சனி முழுமையாக விலகி இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழலை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வருமானத்தில் நீண்ட நாளாகவே தடைகள் இருந்திருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுடைய கைகளில் பணமானது தங்காது. ஏதாவது ஒரு தண்ட செலவு ஏதாவது ஒரு செலவுகள் வந்து கொண்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விலக போகுது. பல தடைகளுமே இருந்திருக்கும், அது எல்லாமே விலக போகுது. சுபகாரிய தடைகளுமே நீங்கும். அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் உடனடியாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வேலை அப்படின்னு பார்த்தோமா உத்தியோக ரீதியாக பங்குனி மாதம் பெரிய வளர்ச்சியையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு காலமாக அமைச்சிருக்கு. முயற்சிகள் உங்களுக்கு எல்லாமே கைகூடும் வகையில் தான் இருக்குது. எல்லா எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த கால முயற்சியில் நீங்கள் நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க, அது எல்லாமே ஒரு பலன் கிடைக்காத மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதே மாதிரி தொழிலும் வேலை இதுவரைக்குமே கிடைக்காத அளவுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. வெளிநாடு அல்லது வேறு இடத்திற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களுமே கிடைக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பொருளாதாரம் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்குமே பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா மகர ராசிக்காரருக்கு இந்த பங்குனி மாதம் தடைப்பட்ட பணவரவானது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருமானமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரமே சிறப்பாக இருக்கும். வருமானத்தில் இருந்து ஏற்ற இறக்கமான நிலைகள் விலகி சீராக இருக்க ஆரம்பிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடன்களை எல்லாமே நீங்கள் அடைக்கக்கூடிய சூழலானது ஏற்படும். திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் அடையும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பல வழியிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பண வரவுல செலவுகளில் மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்களுக்கு மட்டுமே கூடுதலாக செலவு செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பாகவே ஆடம்பர செலவுகளை முக்கியமாக நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி இருக்குதுன்னுமே செலவு செய்யக்கூடாது, இல்லை அப்படின்ற சும்மா இருக்கக்கூடாது. இதுதான் இதோட தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு இன்னும்
செய்யும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். 2026 புத்தாண்டில் பல்வேறு முக்கிய கிரகங்களோட இடமாற்றம் நடைபெற இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயந்தான். இந்த கிரகங்களோட நிலை மாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிக்காரருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு பலன்கள் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த மாற்றமானது மார்ச் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்குமே, பங்குனி 2ஆம் தேதி முதல் பங்குனி 8ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்திற்கான மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். உத்தியோக ஏற்றம், படிப்புல ஏற்றம், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், சுபகாரியத்தில் நீண்ட நாளாகவே தடைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே நீங்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு சுபகாரியம் நடக்க ஆரம்பிக்கும். பணவரவில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். புதிய கடன்களுமே கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய கடன்கள் எல்லாமே நீங்கள் அடைச்சி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது போன்ற யோகமானது உங்களுக்கு காத்திருக்கு. வேலை இல்லை அப்படின்னு நீண்ட நாளாகவே புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடம்பு சரியில்லாத இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நண்பர்களோட வெளியில் சுற்றுறது, சினிமாவிற்கு செல்வது, செல்ஃபோனை எப்போதுமே நோண்டி கொண்டிருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்ப்பது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அமைச்சிருக்கு. எடுத்த காரியத்தில் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி பொதுவாக சொல்லணும்னா தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வேறு தொழிலுக்கு மாற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது மாறுவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், உத்தியோக மாற்றத்திற்கான நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விதமான மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைமில் வாய்ப்பு கிடைக்குது, அந்த சரியாக பயன்படுத்தி அதில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும். படிக்கட்டுகளில் செல்லும் போதும் அல்லது உயரமான பகுதிகள் செய்யும் போதுமே நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழிபாடு அப்படின்னு பார்த்தோமா, இந்த டைமில் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கலில் சிக்கும் நிலையானது இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நவகிரகத்தின் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி முதுகுவட தண்டு தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. தினந்தோறுமே உடற்பயிற்சி செல்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் ஆயுள் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஆயுள் கூடும். கண்டிப்பாக இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கர்மகாரகன் சனி அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த ராசி. அதனால் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் முடிஞ்ச வரைக்குமே எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப மகர ராசிக்கு நல்லது. அதே மாதிரி இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே கருப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தாயின் வழியில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாமே செஞ்சு உங்களோட நல்ல மதிப்பை உயர்த்து கொள்வீங்க. அதிகமான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களோட மனதில் சிலரோட போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டால் கூட அதை எல்லாமே நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீங்க. எப்போதோ உங்களுக்கு உதவிங்களுக்கு நீங்கள் மனம் வந்து நீங்கள் உதவக்கூடிய ஒரு காலகட்டமானது அமைங்க போகிறது. அதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் அமையும். அதே மாதிரி சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படுவீங்க. உங்களை விட்டு எதிரிகள் விலகுவாங்க. புதிய உறவுகள் மலரும். அதே மாதிரி உங்களோட செயல்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. தொழில் செய்கிறவங்க பொறுத்த வரைக்குமே போட்டியாளர்கள் தடை கற்களை கடக்க சற்று போராட வேண்டிய ஒரு சூழலாக தான் அமையும்.
கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டீங்க அப்படின்னா வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய வியாபாரமே நல்லா ஓஹோன்னு வளரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. பண விஷயத்துலையும் உஷாராக இருக்கிறதே இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றபடி நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கடினமாக உழைக்கக்கூடிய நீங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிச்சயமாக பெறும். என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மகர ராசி நேயர்களில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவதோ மகர ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, நீங்கள் அதுக்கு பரிகாரம் அல்லது ஏதாவது தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். தேங்க்யூ.